இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டுக்கறியில் கோலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சியும் பூண்டையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இதுக்காக மல்லித்தழையை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போயே இதற்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஆட்டுக்கறியில் கோலா செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டு இறைச்சியில் கோலா செய்ய போகிறோம். அதற்காக கடலைப்பயிறு எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பயிரை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள் நண்பர்களே, இது ஆட்டு இறைச்சி. ஆட்டு இறைச்சியில் எலும்பு இல்லாமல் வாங்கிக்கணும். எலும்பு இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். இதையும் நம்ம கடைசியாக மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுப்போம். முதலிலேயே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, இஞ்சி பூண்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஆட்டு இறைச்சி எடுத்து நல்ல ஒரு கூழாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆட்டு இறைச்சியை கூழாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கூழாக. கிட்டத்தட்ட இதை வந்து மஞ்சிடுச்சு. இந்த அளவு கூழ் பதத்தில் இருந்தால் போதுமானது. மஞ்சிடுச்சு நல்லா. அந்த இஞ்சி பூண்டு கலவை கூடயே இந்த ஆட்டு இறைச்சி கலவையை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இப்போ மிளகு சேர்த்துக்க போகிறோம். மிளகையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிளகு சேர்த்துக்கிறோம். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகுக்கு அடுத்தது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். பெருஞ்சீரகம் 4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கணக்கு பண்ணிங்க. ஆட்டு இறைச்சி 250 கிராம் வாங்கியிருக்கோம். கடலைப்பயிறு 150 கிராம் ஊற வச்சுருக்கோம். வெங்காயம் 200 கிராமு. பச்சை மிளகாய் ஒரு 10 எடுத்துருக்கோம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் எடுத்துருக்கோம். அடுத்தது இந்த கடலைப்பயிரையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம்.
இந்த கடலைப்பயிறு, மிளகு, பெருஞ்சீரகம் அரைச்ச கலவையை இது கூடயே சேர்த்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கடலைப்பயிறு இருக்குது, அதையும் அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்குவோம். இதையும் நல்ல ஒரு கூழாக அரைச்சி எடுத்துப்போம். போடவா? ஒரு நிமிஷம் ஓட்டுமா? நம்ம அந்த கடலைப்பயிறு அரைச்சி எடுத்த கலவையை இந்த ஆட்டு இறைச்சி கலவையை கூட சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லிக்கீரை இதெல்லாம் சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த பொருளெல்லாம் சேர்த்து இது கூட கலந்துக்க போகிறோம். ஆட்டு இறைச்சி கலவை கூட இது கூட தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எந்த அளவு தேவைன்னு உங்களுக்கு தெரியும், அதேமாரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நாங்கள் இந்த உப்பு சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக நல்லா பிசைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கூட இப்போ என்னென்ன பொருள் இருக்குன்னு மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிடுறேன். 250 கிராம் ஆட்டு இறைச்சி இருக்குது, 150 கிராம் கடலைப்பயிறு இருக்குது, வெங்காயம் 200 கிராம் இருக்குது, பச்சை மிளகாய் 50 கிராம் 10 பச்சை மிளகாய் இருக்குது, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம் அரைச்சி எடுத்துருக்கோம். மிளகு 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கோம். பெருஞ்சீரகத்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். மல்லிக்கீரை தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இவை அனைத்து பொருளையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு கலவையாக எடுத்துக்கிறோம். இந்த கலவையை அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி வடை மாதிரியோ போண்டா மாதிரியோ தட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான். அடுத்தது என்ன செய்யலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அடுப்பில் கடாயை வச்சுட்டோம், அதில் எண்ணெயை சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய விட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வடை மாதிரி இருக்கிற இந்த கோலாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். நாங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமான எண்ணெயோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நண்பர்களே, எண்ணெய் காய்ந்து விட்டது. எண்ணெய் காய்ந்ததுக்கு பிறகு நம்ம உருண்டையாக தட்டி வச்சுருக்க கோலா உருண்டையை ஃபஸ்ட்டு சட்டியில் போட்டுக்கிட்டுருக்கோம். எங்கள் அம்மா அப்படி தான் எரிட்டுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அவ்வளோ தீ அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைச்சி வச்சு வேக வச்சா தான்
அது நல்லா வேகும். இல்லைன்னா உள்ளாரெல்லாம் மாவாகவே இருக்கும். அதனால் தீயை பொறுமையாக வச்சு நல்லா வேக வச்சு பொன்னிறமாக வந்ததும் எடுக்கணும். அப்போ தான் அது முழுமையாக வெந்திருக்கும். நம்ம சமையல் செய்கிறோம், ஆனால் அவசரப்படக்கூடாது. நம்ம தானே சாப்பிட போகிறோம். பொறுமையாக செஞ்சு பொறுமையாக சாப்பிட்லாம். அவசரப்படாமல் நல்லபடியாக செய்வோம். அவசரமாக தீ அதிகமாக வச்சோம்னா உள்ளார வேகாது. அதனால் தீயை பொறுமையாக வச்சு நல்லா வேக வச்சு பொன்னிறமாக வெந்ததும் வெளியில் எடுப்போம். இப்படிதான் இருக்குது. ஆமாம். இதெல்லாம் எல்லாரும்லாம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் பாரம்பரிய சமையல். இதெல்லாம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். எல்லோரும் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் செய்கிறதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இதெல்லாம் நாங்களாக செய்யலை. இதெல்லாம் பாரம்பரிய சமையல். எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்களோட அம்மா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. இதெல்லாம் பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் குடும்ப குல வழக்கம்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் பாரம்பரிய சமையல். இதெல்லாம் அழிஞ்சிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நாங்கள் வீடியோவாக எடுத்து எல்லாருக்கும் காண்பிக்கிறோம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இன்னும் இது வேகலை. இந்த சிறு சிலுப்புலாம் அடங்கலை பாருங்கள். நுரையாக வருது பாருங்கள். இந்த நுரையெல்லாம் சுத்தமாக நிற்கணும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வேக வைக்கணும். பொறுமை ரொம்ப முக்கியம். பெரட்டி விடுங்க எல்லாத்தையுமே. வேகலை, பெரட்டி விடுங்க. வெந்துருச்சு. எங்கள் அம்மா இப்படி தான் அவசரப்படுவாங்க. ஆனால் நீங்கள் யாரும் அவசரப்படாதீங்க. நல்லா வேக வச்சு எடுங்க. அடைஞ்சிட்டு போதும். பெரட்டி விடுங்க. அந்த வெள்ளை நிறம் இருக்கக்கூடாது. வெள்ளை நிறம் இல்லாமல் முழுமைக்கும் அந்த பொன்னிறம் வரணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உள்ளார மாவாகவே இருக்கும், சாப்பிட முடியாது. இவ்வளோ தூரம் செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நான் கிட்ட வரலன்னா எங்கள் அம்மா அப்படி தான் எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து செய்யும்போது கரெக்டாக வேக வச்சு சரியான முறையில் எடுங்க. அப்போ தான் இதனுடைய ருசி என்னன்னு தெரியும். பாருங்கள் நண்பர்களே, இந்த சில செல்ஃப்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு. இதோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வெளியில் எடுக்கணும். எல்லோரும் இதை கொஞ்சம் மெலிசாக தட்டி போடுங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வேகும். மொத்தமாக தட்டி போட்டுறாதீங்க.
இது மேலேயே இருக்குது பாருங்கள், அது உள்ளே தள்ளி விடுங்க கரண்டியால். ம் பாருங்கள் நண்பர்களே, அவசரப்படவே கூடாது. இந்தமாரி பொறுமையாக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். ருசிலாம் சரியாக இருக்கா நண்பர்களே? அனைவரும் இதை வந்து ஒரே ஒரு நடை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது, இன்னும் வெந்து முடியலை. தீயை வந்து பொறுமையாக தான் வச்சுருக்கணும், ரொம்ப வேகமாக வச்சு எரிக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாத்தையும் பெரட்டி போட்டிருக்கோம். பெரட்டி போட்டது கொஞ்சம் சிலு சிலுப்பு அடங்கியிருக்கு. அந்த பக்கத்தில் உள்ளதெல்லாம் சுத்தமாக வேகணும். இந்த சிலு சிலுப்பு, அதாவது அந்த நுரை வருது பாருங்கள், இந்த நுரை வந்து சுத்தமாக அடங்கணும். அப்போ தான் முழுமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் எடுக்கணும். இந்த நுரை அடங்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா வேகலை, உள்ளார மாவாக இருக்கும். ஆனால் இந்த நுரை முழுசாக அடங்கணும். அதுக்கு பேர் தான் சிலு சிலுப்புலாம் அடங்குறதுன்னு சொல்கிறாங்க இங்கே. இந்த நுரை முழுசாக அடங்க விட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் எடுக்கணும். அது வரைக்கும் வேகணும். பாருங்கள், இது கிட்டத்தட்ட வெந்து எடுக்க போகிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். உள்ளாரெல்லாம் அப்போ தான் வெந்திருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பொன்னிறம். நல்லா இந்த ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்படி வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வெந்து. இதுதான் கோலா. பாருங்கள் நண்பர்களே, ஆட்டு இறைச்சியில் கோலா உருண்டை செஞ்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டு. எல்லோரும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆட்டு இறைச்சியில் கோலா செஞ்சுருக்கோம். அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர் டேஸ்ட்டு. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.